முருகாசரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம யார பார்த்தாலும் கேட்குற கேள்வி, "ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அதான். நான் நல்லா இருக்கேன். இந்த கேள்வி ஏன் கேட்குறோம்னு நமக்கு தெரியும். ஏன்னா, நம்ம நல்லா இருந்தா மட்டும் தான் அடுத்தது நம்ம வேற டாபிக் பேசுவோம். இல்ல அப்படின்னா, உடம்புக்கு ஏதோ ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா, நம்ம டாபிக் ஃபுல்லா முக்காவாசி அதிலேயே தங்கிடும். ஏன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி, அந்த உடல் சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா, எல்லாமே இருந்தும் இல்லாத மாரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அது குடுக்கும். நம்ம திருப்புகழ் புத்தகம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கேள்விகள் எனக்கு இந்த மாதிரி உடல் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பதிகம் படிக்கலாம், என்ன திருப்புகழ் படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் அது உடல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனையாக இருந்தால் எப்பவுமே ரிப்ளை பண்ண தவறுனதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி புக் ஆர்டர் எடுக்கிறவங்க எப்பவுமே கண்டினியூஸாக, ஏன்னா எங்கிட்டே அவங்க கேட்பாங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன், அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ இதில் மெஜாரிட்டி திருப்புகழ் இருக்க போது, மற்ற பதியங்கள் பற்றியும் பேச போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் திருப்புகழ் இப்போ நம்ம எழுதி ஒரு 500 வருஷம் ஆகுது அப்படின்னா, அப்போ இருந்த நோய்கள் மேபி சில 100 நோய்கள் தான். இப்போ எவ்வளோ வகையான நோய்கள் இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இப்போ கூகுள் பண்ணுறேன், ஜஸ்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணுறேன். 26,000க்கு அதிகமான நோய்கள் மனித உடம்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நோய்கள் இருக்குது. ஸோ ஒரு பதிகம் எடுத்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ என்ன பிரதானமாக இருக்கோ அந்த நோய் எடுத்து வச்சு அருணகிரிநாதர் எழுதியிருப்பாரு. லிஸ்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு உடம்பு பிரச்சனைனா என்ன பண்ணலாம், வயதானவர்களுக்குனா என்ன பண்ணலாம், அதே மாதிரி எந்த பதியங்கள் கேட்கலாம், எந்த பதியங்கள் படிக்கலாம், இது மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால், நம் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய நம்பிக்கையை ஒரு 100 மடங்கு அதிகமாக்கக்கூடிய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. பல திருப்பணிகள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த 2 புத்தகத்தோட இது காட்டியிருப்பேன். திருப்புகழ் அண்ட் வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை அப்படிங்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா ரம்யா சகோதரியோட நம்பர் பிகினிங்கில் ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வேல்மாறல் புத்தகத்தில் வேல்மாறல் மட்டும் கிடையாது, முருகன் அடியவருக்கு தேவையான அனைத்து பதியங்களும் ஒரே இடத்துல ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜாக அந்த புத்தகம் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் ரத்தின பேழை. ஸோ இது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் சாட்சாத் முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் குடியிருக்கும் புத்தகம் அப்படிங்கிறதுக்கு நான் இது வரைக்கும் போட்ட இந்த 4-5 மாதமாக போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சேனலுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது சாரி, இப்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும். பட் நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது சொல்லணும்னே அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒவ்வொரு ஸ்லைட் ஷோவாக போட்டிருக்கேன். இந்த ஸ்லைடு ஒன்றுனா இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது டாக்டர்ஸ்ட்ட போகும்போது மெடிசின் குடுக்கும்போது, ஓகே காலைல இது சாப்பிடணும், மத்தியானம் இது சாப்பிடணும், இவ்ளோ டோசேஜ் சாப்பிடறதுக்கு முன்னாடி, பின்னாடி அந்த மாரி ரொம்ப கிளியரா குடுத்துருவாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா பதியங்கள் பொறுத்தளவுக்கு ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பதியங்கள் அப்படிங்கிறது அந்த மாத்திரை மருந்து டோஸ் மாரி கிடையாது. இங்க என்ன நமக்கு டோசேஜ் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையும், அந்த உணர்வும். அதுதான் நமக்கு டோஸ். அதுதான் முடிவு பண்ணும். ஸோ பதியங்கள் ஸ்லைட்லி மாறுனா கூட தப்பு கிடையாது ஆக்சுவலி. ஆனா நம்ம நம்பிக்கையோட முருகப்பெருமான் ஓகே இத படிச்சா இது செய்வாரு அப்படின்னு யாரு நம்பி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல ஐயோ தெரியாம நான் இந்த பதிகம் இல்ல, இதுக்கு பதிலா நான் இவ்வளோ நாள் இது படிச்சுட்டு இருந்தேனே அப்படின்னா, அது தப்பே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க நம்பிக்கையோட என்ன படிச்சாலும் அது வேலை செய்யும். ஸோ இந்த பதியங்கள் இது படிச்சா மட்டும் தான் சரியாகும் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. உங்களுடைய ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். நம்பிக்கையோட படிச்சா மட்டும் தான் சரியாகும். அதுதான் உங்களுடைய டோசேஜ். ஓகேங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இருமலுரோக இந்த திருப்புகழ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய திருப்புகழ் வாழ்க்கை இதில தான் ஆரம்பிச்சது. இது திருப்புகழ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு முருகப்பெருமான் எனக்கு புரிய வச்சது இது வழியா தான். ஒரு பெரிய அனுபவத்த எனக்கு குடுத்தாரு. ஸோ இந்த திருப்புகழ் எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படின்னா, கண்ண மூடிட்டு நீங்க இத படிக்கலாம். ஸோ அருணகிரிநாதர் அதில கவர் பண்ணியிருக்கிற நோய்கள் என்னென்ன அப்படின்னு ஸோ இருமல், வலிப்பு, வாதம், மூக்கு சம்மந்தமான நோய்கள், விஷத்தன்மை. அதாவது விஷத்தன்மைனா எனக்கு ஃபுட் பாய்சன் அதான் ஞாபகத்துக்கு வருது. வேற எதுவும் எனக்கு உண்மையாவே மேபி மெடிசின் ஓவர் டோஸ் அது மாரி வைக்கலாம். அப்புறம் சுகர், அனீமியா அதாவது ரத்த சோகை, சளி, தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக், அல்சர் இது மாரி பொதுவான வலிகள், கை, கால் வலி, உடம்பு வலி, எந்த விதமான வலிகள் அது நெறைய பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே உண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே இருமல் ரோக திருப்புகள்.
அடுத்தது திருப்புகழ் எண் 949 "தீரா பிணி தீர" இது 4 4 வரி தான் இருக்கும். இந்த திருப்புகழ். பேரூருக்கான திருப்புகழ் இது. இதில எப்படின்னா, கொடிய நாள்பட்ட நோய்கள் திரும்ப திரும்ப வருது. மெடிசின் சாப்பிட்டா சரியாகுது. மறுபடியும் கொஞ்சம் நாள்லயே திரும்ப வருது. அது மாரி ரொம்ப நாள் ஓகே லைஃப் லாங்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லுவாங்க சுகர், பிபி, தைராய்டு சொல்லுவாங்க. இது மாரி லைஃப் லாங்கும் நீங்க மெடிசின் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த திருப்புகழ் படிச்சு நெறைய பேருக்கு வந்து பல நோய்கள் குணமாயிருக்கு. அதனால வந்து இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து 4 4 வரி தான். ஸோ முடிஞ்சா நீங்க வாரம் ஒரு முறை 108 தடவ பாராயணம் பண்ற மாரி ட்ரை பண்ணுங்க. அடுத்தது தலைவலி மருத்தீடு நம்பர் 166 சாரிங்க வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மருத்தீடுக்கு சின்ன ரா வரணும். அது டூல்ல வந்து மாறி போயிருக்கு. இப்ப தான் கவனிக்கிறேன். வெரி வெரி சாரி. ஸோ தலைவலி அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா வரதுனால, தலைவலி மற்றும் தலை சம்மந்தமான எந்த விதமான நோய்களா இருந்தாலும் சரி, அதே மாரி வசியம் வசியத்தால் வரும் நோய்கள். இது மேபி அந்த காலத்துல வந்து ஒரு ப்ராமினென்ட்டா இருந்திருக்கலாம். இந்த காலத்துல எனக்கு அந்த மாரி ஒண்ணு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா இந்த திருப்புகள் வச்சுக்கோங்க. மஞ்சள் காமாலை, ஜுரம், அ கண் வலி, வயிற்று வலி, டிபி, மூச்சுப்பிடிப்பு, கொடிய விஷ நோய்கள். ஸோ இந்த மாரி வந்து மெயினா இது தலை சம்மந்தமான விஷயம் அப்டின்னாலே உங்களுக்கு இம்மீடியட்டா இது ஞாபகத்துக்கு வரணும். இந்த திருப்புகழ் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அடுத்தது வாதம் தலைவலி. திருப்புகழ் எண் 1037. ஸோ வாதம் சம்மந்தமான எந்த விதமான நோயாக இருந்தாலும், அது பக்கவாதமா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு நரம்பு சம்மந்தமா, இல்ல ஒரு பக்கம் வலி, இந்த மாரி வாதம் சம்மந்தமான நோய்கள், தலைவலி, கேஸ்ட்ரிக், அல்சர், நீர் கோர்ப்பு. இது மெயினா வந்து வயிற்றில் நீர் கோர்ப்பு அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாரு அதுல. ஸோ இது மாரி நீர் கோர்க்கிறது சில பேருக்கு. ஆனா வந்து தலையில நீர் கோர்க்கறதுக்கு நெறைய பேருக்கு இருக்கும். நீங்க அது கூட படிக்கணும்னா படிக்கலாம். ஏன்னா, அதுல தலைவலியும் வருது. இல்ல தலைவலி மருத்துவீடு படிக்கனாலும் படிக்கலாம். அடுத்தது திருப்புகழ் எண் 1078 கொடியன பிணி. இது மெயினா வந்து வயசானவர்களுக்காக வயசாகறதுனால வந்து நோய்கள் தன்ன போல வரும் இல்லைங்களா? ஒரு வீக்னஸ் அது மாரி தளர்வு இது மாரி வரும். இதுக்கப்புறமும் சில திருப்புகழ் அதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு திருப்புகழ் தான் இந்த கொடியன பிணி. "செகமாயை உற்று 218" இது என்னங்க இது குழந்தைக்கு பிறகுக்கான திருப்புகழ் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல மெயினா என்னன்னா, கருத்தரிப்புக்கு அதாவது ஒரு பிரெக்னன்ட் ஆகறதுக்காக வந்து தடையா வந்து இந்த பிகார்ட் இருக்கும், பிசிஓடி இருக்கும். அதுக்கப்புறம் அது மாரி நெறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் கர்ப்பப்பையில வந்துட்டு இது நீர்க்கட்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாரி குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக தடை போடுற மாரி நெறைய கோளாறுகள் இருக்கும். அதுக்கும் சரி, பிரெக்னன்ட் ஆகறதுக்கும் சரி, பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளுக்கும் சரி. அதுக்கப்புறம் வந்து மேபி அந்த சுகர், பிபி இது மாரி நெறைய வரும் ஆக்சுவலி. அந்த மாரி இது. நல்ல விதமா டெலிவரி ஆகும். குழந்தையோட ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இந்த திருப்புகழ் தான். நிலையாத சமுத்திரமான ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பவர்ஃபுல் திருப்புகழ். இதுல வந்து நெறைய விஷயங்கள் ஒண்ணா ஒரே இதுல வரும். அது நம்ம டீட்டெயிலா போக வேணாம். நீங்க நம்ம திருப்புகழ் புத்தகத்துல இருக்க அது மீனிங் நீங்க படிங்க. இது வந்து பொதுவா நோய்களுக்கும், அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு எனக்கு எப்பவுமே இது ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். எனக்கு 2, 3 வாட்டி முருகப்பெருமான் இத எடுத்து குடுத்துருக்காரு. இது நோய்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க பொதுவாவே வந்து இது நீங்க அடிக்கடி ஆர் டெய்லி ஒரு தடவ நீங்க கண்டிப்பா பாராயணம் பண்ணலாம். டாக்டர்ஸ் வந்து என்ன மெடிசின் குடுத்தாலும் கூடவே ஒரு பேன் 40 குடுப்பாங்க தெரியுமா? வயிறு புண்ணாகாம இருக்கறக்கு, அந்த கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் வராம இருக்கறக்கு குடுப்பாங்க. நமக்கு உடம்பு சரியில்லனா. அது மாதிரி ஒரு நோய் அப்படின்னு எந்த நோயா இருந்தாலும் கூடவே ஒரு பயம் வரும். ஒரு மனக்கவலை, சஞ்சலம், ஒரு மாரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க தெரியுமா? அதுக்குன்னே வந்து ஒரு மனக்கவலை ஏதுமின்றி அப்படிங்கிற இந்த ஒரு திருப்புகழ் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். சில சமயம் நோயினால கவலை வரும். சில சமயம் கவலையினால நோய் வரும். அதனால வந்து இது என்னால தவிர்க்க முடியல. இத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உனைத்தினம். இது வந்து திருப்புகழ் எண் 8. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மனம் சம்மந்தப்பட்டமான அ நோய்களுக்கு. அத மனப்பதட்டம், படபடப்பு, அந்த பல்பிடேஷன்ஸ் வருது, ஆங்சைட்டி. அது நான் ஆங்சைட்டி வந்து இதுல போடல. அதுதான் வந்து படபடப்பு ஆக்சுவலி. ஸோ மனபயம், மரண பயம், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், மனம் சம்மந்தமான எந்த விதமான நோயா இருந்தாலும் இதுதான். ஆக்சுவலி இது ரொம்ப வந்து தைரியம் தரக்கூடிய ஒரு திருப்புகழ். ஸோ இது வந்து நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது திருப்புகழ் எண் 835 சந்தனன் திமிர்ந்து. இது வந்து கண் சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், கண் அப்படின்னாலே இந்த திருப்புகழ். அதே மாரி தோல்ல எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும், அலர்ஜி அந்த மாரி விஷயங்கள் தோல் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும், இந்த 2க்கும் இந்த திருப்புகழ். இது எண்கண்கான திருப்புகழ். இத பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோவாவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது துடிகோல் நோய் அப்படிங்கிற 1316வது திருப்புகழ். ஈலை சுரங்குளிர் அப்படிங்கிற 790வது திருப்புகழ். இது 2மே என்னன்னா, ஜென்ரலாவே நம்ம வீக்கா ஃபீல் பண்ணும்போது, இல்ல வயசாகும்போது வர்ற நோய்கள், ஒரு உடல் தளர்வு, அதனால வர்ற ஒரு வீக்னஸ், அப்புறம் இல்லன்னா ஒரு ரொம்ப ரொம்ப துடிக்க செய்ற மாரி இருக்கிற தாங்க முடியாத வலிகள், நோய்கள். அந்த மாரி அதுதான் துடிகோல் நோய் ஆக்சுவலி. அப்புறம் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி என்ன சம்மந்தமான நோய்களுக்கும் இந்த 2 திருப்புகழ் பொருந்தும். ஸோ இப்ப நான் நெறைய இது சொல்லும்போது
திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா, நீங்க வந்து எல்லா திருப்புகளுமே படிச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த திருப்புகள் உங்களுக்கான திருப்புகளா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப தலைவலின்னா, தலைவலி 3, 4 இடத்துல வரும். அதனால வந்து கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. அதே மாரி நீங்க 3, 4 இடத்துல வந்தா 3 நாளையும் படிக்கிறனா படிங்க. ஏன்னா, ஒவ்வொரு திருப்புகள் படிக்க 1 மினிட் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா சரியாகணும் அப்டின்னா, எல்லா விதமாவும் நீங்க முருகப்பெருமான அணுகலாம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது தோதகம் மிகுத்த 1027 திருப்புகழ் எண். ஸோ இதில வண்ணகிரிநாதர் சொல்லியிருக்கிற லிஸ்ட் தான் இங்க நான் போட்டிருக்கிறது. ஸோ விலா பக்கத்தில் உண்டாகும் சூளை நோய். இது எனக்கு 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 அடிக்கடி வரும். கேஸ்ட்ரிக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது லெஃப்ட் சைடு ஃபுல்லா வலிக்கும் ஆக்சுவலி. அது வலிப்பு முதலிய நோய்கள், ஜுரம், நீர் சம்பந்தமான நோய்கள். இதுதான் நீர் கோர்ப்பு. நெறைய பேருக்கு அந்த சைனஸ் இது மாரி அது கை கால்லயும் நீர் கோர்க்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, தலையிலயும் நீர் கோர்க்கும். அ அது மாரி நீர் சம்பந்தமான நோய். எங்கும் பரவும் பெரும் வயிற்று நோய், இருமல், தலைக்குத்தல் ஆக்சுவலி. தலைக்குத்தல்னா ஓகே இந்த மண்டை இடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நெனைக்கிறேன். ரத்த குறைவுனா ரத்த சோகை, ரத்தம் சம்மந்தமான எந்த விதமான நோய்களா இருந்தாலும், குஷ்ட நோய்கள், தீர்க்க முடியாத வாயு சம்மந்தமான நோய்கள், பித்த நோய், மூலநோய். மூலநோய்னா ஐ திங்க் இது பைல்ஸ். ஸோ இந்த மாரி வயிறு மற்றும் தலை தான் மெஜாரிட்டி இதுல வருது. ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட லிஸ்ட்ல வந்து இது வச்சுக்கோங்க. இருக்கறதுலயே உலகத்துல அதிக கொடிய வியாதி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் இப்போ உள்ள வருது. நம்ம பார்த்துருக்கோம். நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். நெறைய அதிசயங்கள் பார்த்துருக்கோம். வேல்மாறலுடைய ஒரு பாடல், "திரைக்கடலை உடைத்து நிறை, புனற்கடிது குடித்துழையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும்." ஸோ இதுல எல்லாமே வந்துரும். அதாவது அடைப்ப உடைக்கிறதும் வேல் தான். அடைப்ப உடைச்சு ஒரு கடலையே வற்றி போக செய்து, அதுல வந்து அசுரர்களோட ரத்தத்த நிரப்புறதும் வேல் தான். ஸோ ஒரு அடைப்பை உடைக்கிறதும் சரி, ஒரு எம்ப்டியா இருக்கிற இடத்த வந்து நிறைக்கிறதும் சரி, வேல்னால முடியும். ஸோ இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விளக்கம் நெறைய இடத்துல நெறைய நோய்களுக்கு இது உதவுது. என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்றேன். இதய நோய் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த விதமான இதய நோய்க்கும் இது வந்து பொருந்தும். மெயினா ஹார்ட்ல இருக்கிற பிளாக்ஸ். ஸோ அந்த பிளாக்க எடுக்கிறக்கு வேல்னால முடியும். ஸோ, ரத்தம் குறைவா இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொருந்தும். இந்த இந்த வேல்மாறல் பாடல் நீங்க வந்து படிக்கலாம். அதேமாரி எனக்கு என்னுடைய ஃபேவரைட் இதுதான். சண்முக கவசம் வரிகள். எனக்கு பால்பிட்டேஷன்ஸ் வரும்போது, இதுதான் தெய்வநாயகன் விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க சும்மா அப்படியே கண்ண மூடிட்டு ஒரு 4, 5 தடவ, 10 தடவ, 20 தடவ அப்படி சொல்லுவேன். அது உண்மையாவே சொல்றேங்க. எனக்கு அப்படி இன்ஸ்டன்ட்டா மெடிசின் மாரி வேலை செய்யும். உடனே எனக்கு வந்து சரியாயிடும் ஆக்சுவலி. ஸோ, இது வந்து பொதுவாவே வந்து செஸ்ட்ல டிஸ்கம்ஃபர்ட் அது வந்து ஹார்ட் டிசீஸா கூட இருக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, செஸ்ட்ல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த கேஸ்னால. அதுக்கப்புறம் அந்த இந்த டயஃப்ரம் வந்து மேல அப்படியே இடிக்கிற மாரி ஒரு மாரி இருக்கும். ப்ளோட்டிங் இருந்ததுனா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்தா செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ நெஞ்சு சம்மந்தமா என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும், அ இந்த இந்த தெய்வநாயகன் விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க நீங்க கண்ண மூடிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளோ வாட்டி வேணா சொல்லலாம். இல்ல ஒரு நாளைக்கு 108 தடவ ஒரு பாராயணமா கூட நீங்க சொல்லலாம். அடுத்தது கமலபந்தம். இது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கும் சரி, ஆங்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மனசு ஒரு மாரி சஞ்சலமா இருக்கிற எல்லாருக்குமே இத போட்டு விட்டுட்டு நீங்க தூங்கலாம். ஒரு YouTubeல ஒரு வீடியோ இருக்கு. 21 தடவ அம் பாராயணம் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க. அது நீங்க கேட்டுட்டே தூங்கலாம். இது என்னோட அனுபவத்தில வந்து நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு இது வந்து ஒர்க்கும் ஆயிருக்கு. ஹார்ட் டிசீஸ்க்கு நான் சொன்ன அதே திரைக்கடலை பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இதுவும் நெறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கு. நிக்காம போன பீரியட்ஸ நிறுத்தியிருக்கு. வரவே வராத பீரியட்ஸ கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இந்த வேல்மாறல் பாட்டு வந்து நான் வந்து நிஜமா சொல்றேன். பப்ளிக்கா வந்து ஒரு வாட்டி என் பையனுக்கு வந்து அர்ஜென்ட்டா யூரின் போறதுக்கு அளவுக்கு ரொம்ப வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டபோது நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நிஜமா சொல்றேன். ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற இடத்துல இந்த பாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி. அதான் நம்ம ஒரு 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 விஷயத்த அடைச்சு நிறுத்துறக்கும் சரி, உடைச்சு எடுக்கிறக்கும் சரி 2க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். அதனால இது பீரியட்ஸ் சம்மந்தமான கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். கேன்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு வியாதி. ஆனா, நம்ம பயப்பட தேவையில்ல. இந்த காலத்தில ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ, கேன்சர் கட்டிகளாகட்டும் அல்லது சாதாரண கட்டிகள், எந்த விதமான ஒரு கட்டிகளா இருந்தாலும், குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை. இது வந்து டெய்லியும் அந்த 108 தடவையோ அல்லது 1008 தடவையோ உங்களோட பிரச்சனையோட வீரியத்த பொறுத்து நீங்க வந்து இது சொல்லலாம். அதேமாரி தீரா பிணி தீர அந்த திருப்புகழ் ஆல்சோ இதுக்கு பெஸ்ட்டு. இத நான் ஸ்லைட்ல போடல. ஆனா வந்து நீங்க இதுக்கு மூலமந்திரம் இருக்கு இல்லைங்களா? மூலமந்திரமும் வந்து இதுக்கு ஒரு இந்த கேன்சர் மாரி ஒரு கொடுமையான ஒரு வியாதிக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு மூலமந்திரமும் ஆக்சுவலி உதவும். நீங்க மூலமந்திரம் டெய்லி 108 தடவ பாராயணம் பண்ணலாம். அதே மாரி நம்ம வீடியோல சொல்லி, இது என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல வந்து சிவபெருமான் எனக்கு உணர்த்தி, நான் அத வீடியோல சொல்லி, லட்சக்கணக்கான பேர் அத பார்த்து, பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இதுக்கு பயன்பெற்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வயிறுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதாவது ஏப்பம் வர்றது, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், ஐபிஎஸ், நெஞ்செரிச்சல், கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன், எனிதிங் அஜீரண கோளாறு இருந்தாலே, நீங்க வந்து கூற்றாயினவாறு தேவார பதிகம்
4ஆம் திருமுறை நம்ம இது சம்மந்தமா வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் அத படிச்சு கூட காட்டியிருப்பேன். நான் மறக்காம இருக்கணும். லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஒரு வேள நான் மறந்துட்டேன்னா கமெண்ட்ல ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். அந்த பாடலுக்கு. இது வந்து தொடர்ந்து நீங்க கேட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா ஆயிரும் படிக்கிறதுக்கு. ஆரம்பத்தில கஷ்டமா இருக்கும் மாரியும். பட் நெறைய பேருக்கு இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருப்பாங்க. நம்ம வீடியோவ நீங்க செக் பண்ணுங்க. ஸோ அடுத்தது குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும்போது, அவங்கள வந்து இது மாரி திருப்புகழ் படிக்க வைக்கிறது எல்லாமே அதெல்லாம் கஷ்டம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அவங்களுக்கு பதிலா நம்ம எந்த திருப்புகழா இருக்கட்டும், நீங்க என்னவா இருந்தாலுமே எந்த பதிகமா இருந்தாலும் நம்ம படிக்கலாம். ஸோ மெயினா குழந்தைகளுக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா பார்த்து நெறைய பேருக்கு ஒரு பலன் பெற்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சண்முக கவசம். சண்முக கவசம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே வந்து எந்த விதமான வியாதிகளுக்கும் சண்முக கவசம் இது நம்ம ரீசென்ட்டா நெறைய பார்த்துட்டுருக்கோம். இந்த டிசம்பர்லேருந்தே நெறைய பார்த்துட்டுருக்கோம். ஸோ வீடியோஸ் நீங்க செக் பண்ணுங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒண்ணு மெயினா ஃபீவர் இந்த மாரி கோல்டு, இருமல் இது மாரி வரும்போது, நீங்க வந்து இது போட்டு விட்டுட்டு நீங்க நம்மளோட பாராயண வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டா, சட்டிலா இருக்கும். ஸோ தூங்கும்போது கேட்கறக்கு அது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அது மாரி நீங்க போட்டு விட்டுட்டு நீங்க நீங்க வந்து படிக்கலாம் ஆக்சுவலா. அ அவங்கள கேட்டு ஐ மீன் கேட்டுட்டு தூங்க வைக்கலாம் ஆக்சுவலி. ஸோ முன்னாடி உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு 6, 7 நிமிஷம் தான் ஆகும். நீங்க வந்து சண்முக கவசம் படிக்கலாம். சண்முக கவசம் அப்படிங்கிறது வந்து இந்த மெயினா இந்த எந்த விதமான நோய்களுக்கும் வந்து எப்படின்னா, பிரம்மாஸ்திரம் மாரி. நீங்க அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம் ரீசென்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பொதுவாவே சண்முக கவசம் சரி, கந்தசஷ்டி கவசம்லாம் வந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் சொல்லி, அதுலேருந்து வந்து என்ன என்ன இந்த பாட்ட வந்து ஓகே இந்த வேல் வந்து என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதேமாரி வியாதிகள் பேரும் சொல்லி இதில எதுவும் எனக்கு வராம தடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இது 2மே வந்து எந்த ஒரு நோய்கள் வந்த பிறகும் படிக்கலாம். அதேமாரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்கள எப்பயுமே வந்து பாதுகாத்து ஒரு ஆரோக்கியமா, திடகாத்திரமா வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து எப்பயுமே டெய்லியுமே இது பாராயணம் பண்ணலாம். 2மே பாடலா பாடும்போது, ஒரு விதமான ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி வரும். பயங்கர ஒரு தைரியம் வரும். ஆல்ரெடி ஏதோ ஒரு முன்ன பின்ன வர்ற மாரி அரையும் குறையுமா உள்ளுக்குள்ள ஏதாவது நோய் இருந்தா கூட ஓடி போயிரும். அந்த மாரி விஷயங்கள் இதெல்லாம் ஆக்சுவலி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற ஒவ்வொரு வரிய தனியா எடுத்து பாராயணம் செய்யலாம். இது எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம். அதாவது என்னன்னா, தெய்வநாயகன் விசாகம் தினமும் என் நெஞ்சை காக்க தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு தடவ கழுத்துலலாம் பிரச்சனை வந்தபோது, எண்ணிலங்கலத்தை இனியவேல் காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அது மட்டும் டெய்லி 108 தடவ சொல்வேன். இது மாரி உங்களுக்கான பொருத்தமான வரிய எடுத்துட்டு நீங்க டெய்லி 108 தடவ சொல்லலாம். இதில பொதுவா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்ளோ பதிகங்கள் இருக்கு அப்டி சொல்லிட்டு பதிகங்களை மட்டுமே படிச்சுட்டு டாக்டர்ட்ட போகாம இருக்கக்கூடாது. நெறைய பேரு நான் வந்து லிட்டரலி திட்டவே செஞ்சிருக்கேன் கோவப்பட்டு. என்ன பயந்துட்டு போமாட்டாங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு இல்ல. எனக்கு திருப்பூர்லயே ஏதோ ஒண்ணு சொல்லுங்க அப்டிம்பாங்க. பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட். இன்னொரு பக்கம் பதியங்கள் படிக்கிறது, பதியங்கள் படிக்கணும். ஓகேங்களா? 2மே தான் இருக்கணும். அந்த காலத்திலயுமே வந்து பதியங்கள் படிச்சாலும், அந்த காலத்துல வந்து வீட்டு வைத்தியமோ, நாட்டு வைத்தியமோ என்ன இருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எந்த காலத்துலயும் நீங்க வந்து மறந்துறாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நெனச்சேன். இதுல வந்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷனுக்கு இதுல எது பொருத்துதோ, அத பார்த்து நீங்க அதுக்கு வந்து நீங்க அம் முடிவு எடுத்துக்கலாம். இப்போ தலையில வந்து பர்ட்டிகுலரா ஓகே இந்த மைக்ரேன் அப்படின்னு ஒரு பக்கம் தலைவலி அப்படிங்கிறாங்க. இல்ல தலைவலியும் இப்படின்னு தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பக்கமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் நீங்க வந்து யோசிக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைக்கு எது வந்து ரொம்ப க்ளோஸா வருதோ அத எடுத்து படிக்கணும். இல்ல எனக்கு எதுவுமே தெரியலையா, உங்களுக்கு இருமல் உருவகம் இருக்கு, தீராப்பிணி தீர, சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து கண்ண மூடிட்டு எல்லா வியாதிக்கும் படிச்சிருங்க. எனக்கு இல்ல புரியல. இது எந்த கேட்டகரியுமே வரல அப்படின்னா, இந்த 4யும் நீங்க மறந்துறாதீங்க. மெயினா டாப் மோஸ்ட் நான் சொல்றது சண்முக கவசம். அப்புறம் இருமல் உருவக, தீராப்பிணி தீர இதெல்லாம். கர்மா அப்படிங்கிறது நோய் வடிவில தான் வெளிவரும். அது நோய் வரும்போது தான் நம்ம ஒரு மனுஷன் வந்து தாங்கவே மாட்டான். அதனால வந்து உங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா புண்ணியம் தான் சேரும். நெறைய பேருக்கு இத ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் இப்படியெல்லாம் என்ன இருக்குங்கிறது தெரியாமயே இருக்காங்க. ஸோ உங்க குரூப்ஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி படிக்க வைங்க அவங்கள. இவ்வளோ பிரச்சனை இருக்கா, உடனே இது படிங்கன்னு சொல்லி இப்படி ஃபோர்ஸ் பண்ணியாவது படிக்க வைங்க. அவங்களுக்காக நீங்க படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.